Hi friends, இன்னைக்கு பாருங்க அரிச்சரன் கட் பண்ணி friends நாங்க இன்னைக்கு பிரியாணி செய்றோம். மொட்டை மாடியில பிரியாணி செய்றாங்க. friends நானும் என் தம்பியும் மொட்டை மாடியில 3 கிலோ பிரியாணி சிக்கன் பிரியாணி அதுக்கு வந்து எண்ணெய் ஊத்திட்டு வெங்காயம் தக்காளி போட்டு பட்டை லவங்கம் வெங்காயம் பச்சை மிளகாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹரிச்சரன் திவினேஷ் எங்கள் மொட்டை மாடியில் 3 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய ரெடியாக இருக்கிறாங்க. ஐஸ் சாப்பிட்னே சிக்கன் பிரியாணி செய்கிறாரு பாருங்க திவினேஷ் ஹரிச்சரன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கிராமத்தில் நல்லா ஐஸ் சாப்பிட்டுக்குன்னே ருசியாக பிரியாணி செய்கிறவர் இவர் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவர் சமைச்சாலே அந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெடியாக இருக்கிறாரு. பொறுமையாக தக்காளியை இப்போ போட்டிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியை போட்டு நல்லா கலரணுமா? இப்போ திரும்பவும் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு வாட்டி கொஞ்சம் திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், சிக்கன் ஓரளவுக்கு லேசாக வதங்கியிருக்கு. இன்னும் நல்லா இந்த கிரேவியோட மிக்ஸ் ஆகட்டும். நல்லா அடி பிடிக்காமல் கலந்து விட்டுங்க. இப்போ இந்த குண்டாவில் தான் நம்ம அரிசி எடுத்தது, பாஸ்மதி ரைஸ் இந்த குண்டாவில் ஒன்று எடுத்தோம்.
இப்போ இந்த குண்டாலேருந்து 1.5 அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். 1 குண்டா அரிசிக்கு 1.5 குண்டா தண்ணி ஊற்றணும். இந்த ஒரு குண்டாவில் நம்ம 3 கிலோ அரிசி பிடிச்சிது. 3 கிலோ அரிசிக்கு 3 கிலோ சிக்கன். இப்போ அந்த பாத்திரத்தில் 3 கிலோ அரிசி வந்து ஒரு குண்டாவில் பிடிச்சதுனால நம்ம 1.5 அளவு தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுட்டு நல்லா இந்த சிக்கனை நல்லா கொதிக்க விட்டுடலாம். 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம இதோட பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கறி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ சிக்கன் கொஞ்சம் பாதி அளவு வெந்திருக்கு. அரிசி போடணும். சாப்பாடு கப்புலாம் இடம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3 கிலோ பாஸ்மதி ரைஸை நம்ம ஊற வச்சு கழுவி நல்லா சுத்தமாக ஊற வச்சு எடுத்துருக்கோம். இப்போ இதை நம்ம கொதிக்கிற இந்த சிக்கனோட சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி போட்டு நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்ட பிறகு டம் போட்டு நம்ம வச்சிடலாம். இப்போ 3 கிலோ சிக்கன் 3 கிலோ அரிசிக்கு இப்போ 2 லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் டம் போட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அரிசி பாதி வெந்த பிறகு நம்ம அது மேலே டம் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டம் போட்டு வச்சு இந்த பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பிரியாணி நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சாப்பாடுலாம் நல்லா சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. உதிரி உதிரியாக இருக்குது சாப்பாடு. இப்போ சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இங்கே பிரியாணியை செஞ்சுட்டு அங்கே போய் ஹரிச்சரன் யூனிவர்ஸ் விளாடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு அங்கே போய் ஹரிதிவியும் விளாட்ருக்காங்க. இது நடுவில் நம்ம இந்த சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிக்கன் பிரியாணி ரெடி ஆச்சு, நம்ம இறக்கிடலாம்.